அது என்னவோ உடம்பு முடியலனா தான் வாய்க்கு ருசியாக ஏதாவது தேடும் போல இருக்குது. உங்களுக்கும் அப்படி தானாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் 2 நாளாக எல்லாருக்கும் பேக் டு பேக் ஃபீவர், கோல்டு அப்படியே இருந்தது. சரி, ரெகுலர் இட்லி தோசைக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறோன்னு டிசைட் பண்ணி தான் யூடியூப்பை பார்க்கும்போது மை செல்ஃப் டைம் அப்படிங்கிற சேனலில் இந்த குஸ்கா ரெசிபியை பார்த்தேன். ரெசிபி என்னவோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது. சிலருக்குலாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா ஃபீவர் சரியாயிடும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்களுக்குலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபீவரோ கோல்டோ ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இது மனசுனாலையா இல்லை உண்மையாகவே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா யூடியூப்பில் மை செல்ஃப் டைம் குஸ்கா அப்படின்னு போடுங்க. அவங்களோட ஷார்ட்ஸில் டீட்டெயில் ரெசிபி கொடுத்துருப்பாங்க. நானும் இங்கே மேலே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். பட் டெக்ஸ்ட்டாக கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத விட ஒரு டீட்டெயில் ரெசிபினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. அதே இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களோட பேஜை டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்கள டேக் பண்ணுங்கள், இல்லை அவங்க பேஜில் ஒரு கமெண்ட் செக்ஷன் போட்டு விடுங்க. சூப்பராக இருந்தது. இது அந்த சேனலுக்கு ப்ரமோஷன்லாம் கிடையாது, நானே ஒரு குட்டி சேனல் தான். நல்லா இருந்தது, ட்ரை பண்ணேன். ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.